எப்படி இருக்கு முதலமைச்சரை பார்க்க போறீங்க? இந்த தருணம் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் முதலமைச்சரை பாக்குறதுனால ஜாலியா தான் இருக்கு. கடைசியா அவர் ரொம்ப சோகத்துல போனாரு. இப்ப எப்படி சந்தோஷத்துல வராருன்னு நினைக்கிறீங்களா? அது டெஃபினெட்லி தான் ஜாலியா தான் இருக்கு. அவரு ரொம்ப சோகத்துல இருக்க போது எல்லாத்துக்கும் கஷ்டமா தான் இருந்தது. இப்ப அவரு சிஎம் ஆயிடணும்னு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோகமா போனாரு. அப்ப நினைச்சீங்களா திருப்பி அவர் சிஎம் வருவாரு? கண்டிப்பா நினைச்சேன் அவருதான் சிஎம்மா வரணும்னு. அது கான்பிடென்டா தான் இருந்தேன் அவர் சிஎம்மா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கை இருந்தது அவருதான் வரணும்னு. எல்லாம் வந்துட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்துதான் இருந்தோம். நலத்திட்ட உதவிலாம் பண்றாரு. கரூர்ல ரோட் ஷோ பண்றாரு. முதலமைச்சர் ஆகி அதிகாரப்பூர்வமா முதல் ரோட் ஷோ எப்படி பாக்குறீங்க? டிஃபரெண்டா எக்ஸைட்டிங்கா எல்லாம் புதுசு புதுசா வருதுன்னு ஒரு எக்ஸைட்டா தான் இருக்கு. அவர்கிட்ட இனிமே இவர்தான் இருக்கணும் நல்லபடியா சிஎம். ஆயிலுக்கும் முதலமைச்சரா தான் இருக்கணும். எத்தனை வருஷமா இருப்பாரு? கிட்டத்தட்ட ஒரு இன்னும் 100 இது வந்தாலுமே கண்டிப்பா ஒரு இருக்கணும். எப்படி இருக்கு இப்ப முதலமைச்சரா பார்க்க போறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப சோகமா போனாரு. இப்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது மக்களா கொடுத்த சோதனை. ஆண்டவன் மறுபடியும் அவர் ஜெயிக்க வச்சு கொண்டாந்துருக்கிறாரு. அதுதான் ஆண்டவனுக்கு அந்த 46 பேர்த்தோட குடும்பத்தோட அழுகைதான் அவர் ஜெயிக்க வச்சிருக்கு. ஆமா, அது அவங்களுடைய இதுதான். என்ன அவங்க எண்ணமோ அந்த எண்ணம் போலதான் வாழ்க்கை நடக்கும். இப்ப நீங்க எங்களை கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க முன்னுக்கு தான் போவோம். அது 100க்கு 100 உண்மை. எப்படி இருக்குமா முதலமைச்சரை பார்க்க போறீங்க? இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சிஎம் சாரை பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. வீட்ல இருந்தே அவ்வளவுதான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். மகிழ்ச்சியோட வராரு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மகிழ்ச்சியா தான். என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அப்படி ஒரு வேளை சிஎம் கிட்ட பேசணும்னு நினைச்சா பேசணும் வாய்ப்பு கிடைச்சா என்ன சொல்லுவீங்க? தெரியல, ஆனா பேசினா கண்டிப்பா அவர் பேசணும்ன்ற வாய்ப்பு தந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லுவீங்க? பேசணும்னு வாய்ப்பு கிடைச்சா என்ன சொல்லுவீங்க? நீங்க தான் எப்பவுமே சிஎம்மா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சிஎம் ஆகிறதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். எப்பவுமே அவர் தான் சிஎம். அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்ததுதான் இது வந்தது. இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்காக தானே வர்றாரு. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தானே. முட்டுக்கட்டு போடுறது உடைக்கிறது தாங்க தலைவரோட இது. கண்டிப்பா அதாவது அவங்க சொல்றதுக்கு 1000 இது நம்ம எதிர்பார்க்கறது இல்ல. தலைவர் என்ன பதில் சொல்றாரோ அதுதான். பாட்டி எப்படி இருக்கு முதலமைச்சரை பார்க்க போறீங்க? முதலமைச்சர் பார்க்க எங்க வீட்டு என் பெரிய பையன் ஆட்சிக்கு வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு எல்லாம் நல்லா செய்யணும். மக்கள் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களுக்கும் செய்யணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பொறுத்தளவுக்கு யார் என்ன சொன்னாலும் எது நினைக்கக்கூடாது, நல்லபடியாக நடத்தணும். மக்களுக்கு என்ன உட்கார வச்சிருக்காங்களோ பார்க்கணும். எதுவும் பயப்படக்கூடாது. என் பையன் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ அவரை பார்க்க போறேன். ஆமா, அந்த கரூர் சம்பவம் நடந்த போது எனக்கு பயமா போச்சு. ஏன்னா என் பையன் வந்தனால என்னை சாவடிக்கல, நான் தப்பிச்சுட்டேன். என் பையன் இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு. மக்கள் எல்லாம் பார்த்துக்குவாரு, எல்லாம் நல்லா செய்வாரு. என் பையன் செய்யணும். என் பையன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாருமே இந்த மாவட்டத்தில் தான் இருக்கோம். எல்லாருமே இந்த கட்சி தான். படம் நடிக்கலையும் அந்த கட்சி, இப்போ அந்த கட்சியில தான் இருக்கேன். என் பையனும் செந்தில்குமார் அந்த கட்சியில தான் இருக்காரு. மதிவாணன் கூட சூப்பர். என் பையன் நல்லா நடிக்கணும். கரூர் நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, களை கட்டுது இல்ல, பயம் இல்லாம இருக்கும்ல. கஞ்சா பாதுகாப்பும் நல்லா இருக்கு. கஞ்சா இது பண்றாரு, எல்லாமே நல்லா இருக்கு. இதே அளவுக்கு என் பையன் நல்லா மக்கள் கொண்டாடணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சட்டம்லாம் நல்லா எடுக்கிறாரு. அதனால என் பையன் இப்படியே இருக்கணும். 5 வருஷம் நாளா ஆளணும். மக்கள் மரியாதை கொடுக்கணும். அவரும் அந்த மரியாதை நினைக்கணும். மக்கள் மரியாதையா இருக்கணும். அவரை தேர்ந்தெடுத்து போட்டு உட்கார வச்சிருக்காங்க ரசிகரெல்லாம். அந்த அளவுக்கு என் பையன் இருக்கணும். நான் அவங்க அம்மா தான் நான் வேண்டிக்கிறேன். சந்திரசேகருக்கும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க சச்சினுக்கும் அவங்க பையனுக்கும் நானும் ஒரு அம்மா அப்பாய் நீண்ட ஆயுள் வர இருக்கணும். எப்படிக்கா இருக்கு? உங்க ஊருக்கு வந்திருக்காரு, பார்க்க போறீங்க? சூப்பரா இருக்குண்ணா. ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அண்ணனை. எப்படி திருவிழா குளமா மாறிடுச்சா கரூர்? ஆமாண்ணா, கரூர் மாரியம்மங்கல் திருவிழா மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. ஆமா, முதலமைச்சரா வராரு. முத டைம் பார்க்க போறோம். அதனால ஒரு சந்தோஷத்துல இருக்கும். எப்படி இருக்கு ஆட்சி?
சூப்பரா இருக்குண்ணா. கரூர் வரதுக்கு நிறைய தடை போட்டாங்க, ஆமா ஆமாண்ணா. அது மீறி வராரு, எப்படி இருக்கு? அண்ணன் மேல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அண்ணனை பார்க்கணும், அதுக்காக கரூர்ல வந்திருக்கோம். என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆர்வமா இருக்கும் அவரை பாக்குறதுக்கோசரம். இது 2வது டைம் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தோம். எப்படி இருக்கு இப்ப கரூர்? திருவிழா மாதிரி இருக்கு, ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமா நடக்குது. செக்யூரிட்டியே அதுக்கு மேல இருக்கு. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பாசா இருக்கனால கொஞ்சம் கடுபடியாவும் இருக்கு. எந்த நெரிசலும் எதுவும் இல்லாம நீட்டா இருக்கு. சேஃப்டியா இருக்கா? சேஃப்டி ரொம்ப ரொம்ப சேஃப்டியா இருக்கு. எப்படி பண்ணிருக்காங்க பாதுகாப்புலாம்? செம்மையா பண்ணிருக்காங்க, சிறப்பா பண்ணிருக்காங்க. சேஃப்டி இருக்கு, வரலாமா எல்லாரும்? எல்லாமே வரலாம், ஆனா கொஞ்சம் பேத்துக்கு மட்டும் ஒரு 50,000 பேர் மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5,000 பேர் மட்டும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. மத்த பேரும் எதிர்பார்க்கறாங்க. 1000 பேர்ல உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கல, எப்படி பாக்குறீங்க? ஐயோ, இது நான் கிடைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்பதான் கிடைச்சிச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த பாசம் எனக்கு கிடைச்சிச்சு. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வரதுக்கே ரொம்ப ஆர்வமாயி வந்தேன் நானு. ரொம்ப ஹாப்பியா இருக்குங்கண்ணா. லாஸ்ட் டைம் வந்தப்போ சொன்னோம் நாங்க கண்டிப்பா அடுத்த தடவை தளபதியை வந்து சிஎம்மா தான் பாப்போம்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவரோட சிஎம் சீட்ல உட்கார வச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். மேலும் மேலும் அண்ணன் வந்து நல்லா முன்னேற்றம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து நல்லா செயல்படுவாரு. கண்டிப்பா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால தளபதி இங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோங்கண்ணா. சிஎம் ஆகி வராரு, எப்படி இருக்கு இப்ப கரூர்? கரூர் வந்து வேற லெவல்ல இருக்குங்கண்ணா. ஏன்னா மாரியம்மன் பண்டிகை அப்பதான் கரூர்ல இவ்வளவு கிரௌட் இருக்கும், இப்ப அதோட அதிகமா கிரௌட் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோங்கண்ணா. கண்டிப்பா. ஆனா இப்படி வரதுக்குலாம் முட்டுக்கடை போடுறாங்களே திமுக, அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வந்து தளபதி பாத்துக்குவாரு. முதலமைச்சராகி முதல் ரோட் ஷோ பண்றாரு கரூர்ல. ஆமாங்க சார். நிறைய தடைகள் போட்டாங்க, அதை மீறி ரோட் ஷோ பண்றாரு, எப்படி பாக்குறீங்க? எல்லாம் தளபதி பாத்துக்குவாரு. எல்லாம் அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும், எப்படி பண்ணணும்ட்டு. உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கு? சொல்ல வார்த்தைகளே இல்ல. சந்தோஷம் உதாரணம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் உதாரணம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு, வார்த்தைகளே கிடையாது. தேங்க்யூண்ணா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க கடவுள் எங்க ஊருக்கு வர்றது மாதிரி இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். சிஎம் ஆகி எங்க அண்ணன் எங்க ஊருக்கு எங்களை பார்க்க வர்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப எப்படி இருக்கு சந்தோஷம். கரூர்? கரூர் திருவிழா தான் இன்னைக்கு. கரூர் திருவிழா. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப எந்த அளவுக்கு ரொம்ப. சந்தோஷமா இருக்கு? ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? தீபாவளி பொங்கல்லாம் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளவு வருது. ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்களா திமுக, இவர் வரக்கூடாதுன்னு, அதை எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி எனக்கு எதுவும் சொல்ல தெரியலைங்கண்ணா. ஆனா கரூர் வர்றது எங்க அண்ணன் எங்களை பார்க்க வர்றாரு, ஹாப்பி, அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா வந்தோம். எப்படி இருக்கு பாதுகாப்புலாம்? பாதுகாப்பு ரொம்ப அருமையா இருக்கு. ஜவஹர் பஜார்ல இருக்கிற ஒரு டாஸ்மாக் மூடி இருக்காங்க, அது ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா கிராஸ் பண்ணவே முடியாது. அதுவே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. அவர் பதவி ஏற்று மறுநாளே அது நடந்துச்சு, மறுநாளே பூட்டிட்டாங்க அதை. இப்ப எப்படி இருக்கு இங்க பாதுகாப்பு, எப்படி இருக்கு இந்த அரங்கத்துல? ஐயோ, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி எல்லாம் பாதுகாப்பு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கு, எந்த ஒரு இதுவும். ஊருக்கே வராரு, ரோட் ஷோ எல்லாம் நடத்துறாரு, மூணு ப்ரோகிராம்ல கலந்துக்கிறாரு, இதெல்லாம் எப்படி இருக்கு? கரூருக்கு கடைசியா வந்து ஒரு நடிகராவும் கட்சி தலைவராகவும் போனாரு, முதலமைச்சராக வராரு, எப்படி பாக்குறீங்க? அதான் ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. இனி எதிர்காலம் நேர்மையா இருக்குன்ற நம்பிக்கையோட இருக்கு. சார் ஆக்சுவலா நான் தலை ஃபேனு. எப்போ வந்து சிஎம் போஸ்டிங்காக தளபதி அரசியல்ல வந்தாரோ அப்ப இருந்து விஜய் ஃபேனா மாறிட்டோம். ரொம்ப ப்ரௌடா இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து தளபதி கரூர் வந்திருக்கும் போது நாங்க வந்து லைவா எல்லா இன்சிடென்ட்டும் மேல இருந்து பார்த்தோம். என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டி இல்லை. பட் இந்த டைம் வந்து தளபதி வந்து சிஎம்மா வரும்போது செக்யூரிட்டி லெவல் வந்து வேற லெவலா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. செக்யூரிட்டி லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கை கூட செக் பண்ணி அனுப்புறாங்க. போலீஸ் எங்க ஆபீஸ்க்கு முன்னாடி கூட 1000 போலீஸ் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளவு செக்யூரிட்டி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஒரு செக்யூரிட்டி இருக்கு. ரொம்ப சேஃப்டியாவும் நாங்க வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் நடந்து விஜய் வந்து தலை குனிஞ்சு போனார் இந்த மண்ணை விட்டு. இப்ப தலை நிமிர்ந்து சிஎம்மா வரும்போது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எங்களுக்கு வந்து இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இப்ப நாங்க ஃபீல் பண்றோம். எங்க தளபதி அன்னைக்கு வந்து இன்சல்ட் பண்ணி அவரை அனுப்பிச்சாங்க கரூரை விட்டு. இப்ப அவரே வந்து சிஎம்மா கரூர் மண்ணை மிதிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு கரூர் நீங்க பாக்குற வரைக்கும்? ரொம்ப சூப்பரா இருக்கு. திருவிழா கோலம் வருதா? கண்டிப்பா இருக்கு. திருவிழா மாதிரி தான் இருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு லோக்கல் மாரியம்மன் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குமோ அது போல இருக்கு. ரொம்ப நல்லா செக்யூரிட்டி நல்லா இருக்குப்பா. சந்தோஷமா இருக்கு. எங்க அண்ணன் முதல்வர் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கரூர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கோம். எங்க அண்ணன் வந்துட்டு கரூர் மக்களுக்கு கொஞ்சம் நல்லது இன்னும் நிறைய பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
வரும்போது தொழிற்சாலைலாம் தொடங்கி வைக்கிறாரு கரூருக்கு, அது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம். எங்க அண்ணன் வந்து அதை ஆரம்பிச்சு கொடுத்தாருன்னா அந்த ஃபேக்டரி நல்லா இருக்கும், நல்லதே நடக்கும். ஓகே, தேங்க்யூ. அக்கா என்னக்கா இது, எப்படிக்கா இதை செஞ்சீங்க? இது சம்பு மேட்டு, பாய் கோர நெய்யும் இல்லையா, அதே மாதிரி சம்புங்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சு அதை நெஸ்ஸு அதை நமக்கு தேவையான அகலம் கட் பண்ணி சிஎம் சாரோட போட்டோவை ஆயில் பிரிண்ட் செஞ்சு எடுத்து வந்திருக்கோம், அவர் கிஃப்ட் பண்ணலான்ட்டு. இது நீங்களே பண்ணுதா? நாங்களே சொந்தமா பண்ணது. நீங்களே பண்ணது. எப்படி இருந்தது உங்களுக்கு அதை பண்ணும்போது? கொடுக்க போறீங்க? புது எக்ஸ்பீரியன்ஸ். இது எவ்வளவோ ஸ்டில்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனா இவருக்கு பண்றோம் அப்படிங்கிறது புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது இப்ப கொடுக்கவே கிட்ட வந்துட்டோம் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. எப்படி இருக்கு? முதலமைச்சராக வராரு, சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டைம் வந்த அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஃபுல் சப்போர்ட்டோட கான்ஃபிடென்ட் இப்ப உள்ள வராரு. அவரை பார்க்க நாங்க பாஸோட உள்ள போறோம். சூப்பரா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப என்ன சொல்ல, ஆர்வம் அதிகமா இருக்கு பாக்கணுங்கிறதோ. பாஸ் தான் கிடைக்கல, எங்க வீட்டுக்காரவே கிடைச்சிருந்தா ஹாப்பியா இருந்திருக்கும். இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? பார்க்க போற தருணம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. கரூர் இப்ப எப்படி இருக்கு? அது சூப்பரா இருக்கு. கடைசியா இங்க ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டு போறாரு. ஆமா, சாதிக்கிறதுக்காக தானே வந்திருக்கோம், சாதிச்சிட்டோம்ல. சாதிச்சிட்டோம். வெற்றி பெற்றுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? பெற்றோம். வெற்றியோட வராரு, தோல்வியோட போனாரு, மிகப்பெரிய தோல்வியோட போனாரு, வெற்றியோட வராரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே ஒருத்தவங்க சொல்ல மாட்டோம், சொன்னதை செஞ்சுதான் காட்டுவோம், செஞ்சு காட்டிட்டோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. செகண்ட் டைம் பார்க்க போறேன். ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவரை பார்த்தாவே போதுன்ற மாதிரி இருக்கு. மிகப்பெரிய விபத்து நடந்தது கரூர்ல, அப்ப போனவரு இப்ப வராரு, எப்படி இருக்கு? அப்ப போனபோது கட்சி தலைவரா போனாரு. அப்ப ரொம்ப மனசு உடைஞ்சு, ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரும் மனசு உடைஞ்சு போனாரு. அதுக்கு பலனா, அவர் மேல குற்றம் சாட்டினதுக்கு பலனா இப்ப அவர் சிஎம் ஆயிருக்காரு. அவர் மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சிஎம் ஆயிருக்காரு. சிஎம் வரும்போது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கரூர்ல எந்த தப்பு இல்லன்னு நிரூபிச்சிட்டாரா? அது போயிட்டு இருக்கு. அவர் மேல தப்பே கிடையாது. ஆக்சுவலா பார்த்தா மக்கள் தப்பு இல்ல நிரூபிச்சிட்டாங்களா? மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்களே, யாருமே அவரை பத்தி தப்பா எதுவுமே சொல்ல கிடையாது. அவர் மேல எந்த தப்புமே சொல்ல முடியாது. அது வந்து தேவையில்லாம அவர் மேல வீண் பழி போடணுங்கிறதுக்காக போட்டது. அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், தளபதிக்கும் தெரியும். அது போதும் எங்களுக்கு. கரூர் தான் ரொம்ப கோலாகலமா இருக்கு. எங்க பார்த்தாலும் மஞ்சள் சிவப்பு கொடி தான். அப்புறம் கரூர் மாரியம்மன் திருவிழாவோட இது வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த சந்தோஷத்தை? எப்படி சொல்றீங்க? சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. இவ்வளவு தூரம் நாங்க வருவோம் நினைச்சு கூட பாக்கல. பாஸ் கடைசி நிமிஷத்துல கிடைச்சு வந்துட்டோம். எப்படியோ பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை பார்த்தாவே போதுங்க. அதுக்கப்புறம் அவங்க வாய்ப்பு கிடைச்சா அவர் எங்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவருக்கே தெரியும் எங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது. அது பண்ணிட்டு தான் இருக்காரு, இனிமேலும் பண்ணுவாரு. அதனால எதுவும் கேட்கறதுக்கு எதுவும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன டைம் வரும்போது அவரு ரொம்ப சந்தோஷமா தான் வந்தாரு. ஆனா போகும்போது நிறைய மனவழியோட தான் போனாரு. ஆனா இந்த தடவை வந்து கண்டிப்பா அது போன டைம் வர சந்தோஷத்தோட இந்த தடவை 100 மடங்கு சந்தோஷத்தோட வருவார். கண்டிப்பா இந்த டைம் வந்து அவர் போன டைம் வந்தபோது தாவேக தலைவரா வந்தாரு. இந்த தடவை தமிழ்நாட்டோட சிஎம்மா வந்திருக்காரு. அதனால போகும்போது மிக மிக சந்தோஷமா தான் போவார். என்னைக்குமே வந்து கரூர் வந்து தளபதியோட கோட்டை தானே. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, ஆனா இனிமேல் எப்பொழுதுமே இது வந்து தளபதியோட கோட்டையா தான் இருக்கும். இன்னைக்கு பயங்கரமா இருக்குது. நீங்க தான் நேரில் பாத்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கு. மக்கள் நல்லா ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. போலீஸ் காவல்துறை நல்லா பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க. கண்டிப்பா நிச்சயமா 100% பாதுகாப்பான பகுதி தான். நல்லா நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு எம்ஆர் விஜய் பாஸ்கர் அவர்கள். கண்டிப்பா இதெல்லாம் வராம எல்லாமே சாரசாரியா வந்துட்டா, மகளிர் எல்லாம் எல்லாம் சாரசாரியா வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு கடவுளே பார்க்க போற மாதிரி ஒரு சந்தோஷம். ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியா வந்து ஒரு அவமானத்தை சந்திச்சுட்டு தான் போறாரு. இப்ப அதே வெற்றிகரமா வராரு. எப்படி இருக்கு? மாசா இருக்கு. என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த நேரத்துல? கரூர்ல எந்த இதுல இருந்து எந்த இன்சிடென்ட்ல இருந்து அவமானப்பட்டு ஓடி போயிட்டாருன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்களோ அங்கேயே முதலமைச்சராக இங்க வந்திருக்காரு. இட்ஸ் a proud moment. உண்மையான சொர்க்கவாசல் எங்களுக்கு இன்னைக்குதான் திறக்குது. தெய்வத்தை பார்க்க போறோம் நாங்க. அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும். வீட்ல எல்லாம் எதுவுமே பண்ணல. எல்லாரும் அவங்கவுங்க நீங்க தாராளமா போயிட்டு வான்னு அவ்வளவு ஒரு கிராட்டிடியூடா எல்லாரும் இல்லைங்களை அமுச்சு வச்சாங்க. வீட்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்ப அவரை பாப்போம்னு சொல்லி. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? சார் we are flying அப்படியே நிஜமா பறந்துட்டு இருக்கோம் எல்லாரும். அத சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது.
கிடையாது. நிறைய நலத்திட்டங்கள் உதவி செய்யறாரு. கரூர்ல தொழிற்சாலை தொடங்கி வைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கரூருக்குன்னு பண்றாரு சார் இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். ஆனா நம்ம கரூருக்கு கண்டிப்பா இதை விட நல்ல பெரிய நலத்திட்டங்கள் அவர் கண்டிப்பா செய்வாரு. இது எல்லாமே ஒரு ஹாப்பியான மொமெண்ட் தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இது. முட்டுக்கடை போட்டாங்கல்ல, அவர் வரக்கூடாதுன்னு வழக்கெல்லாம் போட்டாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டு வராரு கரூர். சார் அதெல்லாம் அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு சார். நீங்க எந்த இதுவும் போட்டு அவரை நீங்க தடுக்கவே முடியாது எங்க தளபதியை. என்ன சொல்ல நினைக்கிறீங்க தளபதிக்கு? இப்ப தளபதி we love you. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இன்னைக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன். இந்த தடவை கண்டிப்பா வந்தே ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பாஸ் வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பாதுகாப்பா இருக்கா? ரொம்ப பாதுகாப்பா இருக்குங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நினைச்சவங்கள இப்ப அவர் ரொம்ப பாதுகாப்போட வந்திருக்காரு. இதுவே எங்களுக்கு பெரிய ரொம்ப பெருமை. கரூர்ல ஒரு மிகப்பெரிய அவமானத்தோட போறாரு. இப்ப வராரு. எப்படி இருக்கு? இது ரொம்ப நாங்க இது எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்கண்ணா. இது ஆல்ரெடி நாங்க எதிர்பார்த்தோம். அவர் எப்பயுமே எங்க போனாலும் அவர் கெத்துதாங்கண்ணா. யாரெல்லாம் அவர் வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ இப்ப அவங்களே வந்து அவருக்கு பாதுகாப்பா இருக்காங்க. இவ்வளவு பேர் வந்திருக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கரூர்ல ஒரு விபத்து நடந்ததுல, அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சர் ஆவாருன்னு நினைச்சீங்களா? நாங்க ஆல்ரெடி நாங்க அவர் எப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பயே நாங்க நினைச்சிட்டு கரூருக்கு வருவாருன்னு நினைச்சீங்களா? நினைச்சோங்கண்ணா. கரூர் அவர் எல்லா இடத்துக்கும் போவாரு. அவர் கொஞ்சம் டைம் வேணும் அவ்வளவுதான். இப்பதான் வந்திருக்காரு. டைம் கொடுத்தா அவர் எல்லாமே நல்லா செய்வாரு. கரூர் இன்னைக்கு எப்படி இருக்கு? கரூர் வேற மாசா இருக்குங்கண்ணா. எங்க கரூர் தான் பெரிய இதே. தமிழ்நாட்டிலே இப்ப கரூர் தான் பெரிய இது. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த தருணம்? ஐயோ ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா. நேத்து பாஸ் வாங்குறதுக்கே நான் 11 மணிக்கு வந்து தான் வாங்கிட்டு போனேன். ரொம்ப பாதுகாப்புல எப்படி இருக்கு? பாதுகாப்பு ரெண்டாவே ரொம்ப இதா இருக்கு. ஐயோ சொல்லவே முடியாதுதான். வார்த்தையே இல்லை எனக்கு. சேஃப்டியா இருக்கா? சேஃப்டி செக்யூர் தான். ரொம்ப சேஃபா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குங்கண்ணா. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையாவே சொல்றேன், அவர் இவ்ளோ கஷ்டத்தை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா இப்ப இல்ல இன்னும் 70 வருஷத்துக்கு அவர் மட்டும்தான் நிப்பார். கரூர் விட்டு போகும்போது திருப்பி முதலமைச்சராய் வருவாருன்னு நினைச்சீங்களா? நான் நினைச்சேன். நான் அவர் கரூர் தொகுதியிலே நிக்கணும்னு நினைச்சேன். அவர் நின்னு இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கணும்னு நினைச்சேன். அவங்க நின்று இருந்தாருன்னா கண்டிப்பா அவரும் திருச்சியில வென்றவர் இங்க வென்றிருக்க மாட்டாரா? கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருப்பாரு. கண்டிப்பா. எப்படி இருக்கு இந்த தருணத்துக்கு? கரூர் எப்படி இருக்கு? எக்ஸைட்மெண்டா இருக்கு. அடுத்து என்ன நடக்குமோன்ற ஒரு எக்ஸைட்ல தான் இருக்கு. என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த நேரத்துல? என்ன நான் சிஎம் சாருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லுவேன். அவர் பாத்துக்குவார். நிறைய தடை போட்டாங்க, அவர் வரக்கூடாது, மக்களை சந்திக்க கூடாதுன்ட்டு. ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டு தான் வராரு. எப்படி இருக்கு இந்த நேரம்? அதுதான் சொல்றேனே, அவர் வந்துருவாருன்னு எங்களுக்கு ரொம்ப ஷூரா எங்க நம்பிக்கை இருந்துச்சு. அவர் கண்டிப்பா வருவாருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் வந்துட்டாரு. இனிமேல் எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கிற மாதிரி பண்ணுவார். பாதுகாப்புலாம் எப்படி இருக்கு? முதல்ல இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லை. எவ்வளவோ நாங்க சேஃப்டியா தான் இருக்கோம். எவ்வளவோ எங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும், எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும். இப்பதானே வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து அவர் நீ அடுத்தடுத்து என்ன பண்ண போறாருன்னு அவருக்கு டைம் கொடுக்கணும். அவர் புதுசு, அவருக்கான டைம் கொடுக்கணும். இந்த குறைஞ்ச டைம்லயே அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு நமக்காக. இன்னமும் டைம் கொடுத்தா அவர் இன்னும் பெஸ்டா பண்ணுவாரு, நம்பிக்கை இருக்கு. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு எங்க தளபதியை மறுபடியும் பாக்குறதுக்கு. முதலமைச்சரா பாக்குறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் பார்க்க போறோம். ரொம்ப வெறித்தனமா ஈகரா காத்துட்டு இருக்கோம். கரூர்ல ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சுட்டு போனாரு. இன்னைக்கு முதலமைச்சராக வராரு. எப்படி இருக்கு? அந்த அவமானத்துக்குலாம் பதில் சொல்ற மாதிரி தான் இப்ப முதலமைச்சரா ஜெயிச்சு வருது. அவரை யார் அவமானப்படுத்தினாங்களோ அது அவங்களுக்கே பெரிய அவமானம் தான். இப்ப அவர் முதலமைச்சரா இந்த ஊர்ல காலடி எடுத்து வைக்கிறது, அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. கரூர் மாநகரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? கரூர் மாநகரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவர் எல்லா நலத்திட்டங்களும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது கரூருங்கும் போது இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி அவர் பண்றாரு. அதை இன்னும் பூஸ்டப் பண்ணி பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேலை நலத்திட்ட உதவிகள் அவருக்கு பண்றாரு. அந்த மாதிரி தொழிற்சாலைகள் நிறைய எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கும். அந்த மாதிரி அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி வேலை வாய்ப்புகளை நிறைய கொடுத்தாரு. எம்ப்ளாய்மெண்ட் போட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கும். இந்த தருணம் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? உதாரணம் சொன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். தலை தோனி கிரவுண்ட்ல இறங்கும் போது எவ்வளவு விசில் சத்தம் கேட்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்குமோ அது மாதிரிதான் இப்ப கரூர் இருக்கு. கரூர் ஃபுல்லா ஒரே விசில் சத்தமா தான் கேட்டுட்டு இருக்கு. தளபதி வந்தா இன்னும் எல்லா காதுக்குள்ளேயே கேட்கும். ஆக்சுவலா அவர் அவமானத்தை அவர் சந்திக்கல. இது காரணம் 41 பேர் இறந்ததுக்கு யார் காரணங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியும். அப்படி இருப்பினும் அவர் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்துட்டு நான் வந்து அரசாங்க வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொறுப்பு அவர் ஏத்திருக்காரு. இப்ப வந்து இந்த அட்லஸ் மண்டபம் வந்து கரூர்ல இன்னைக்கு திடீர்னுலாம் வரல. போன வருஷமும் இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷமும் இருந்துச்சு. மாநாடுக்கு வரும்போது அவருக்கு இந்த இடத்த ஒதுக்கீடு கொடுத்துருக்கலாம். அவருக்கு தெரியும் எவ்வளவு கும்பல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அவர் மாநாடு வந்து கரூர்ல போட கிடையாது, திருச்சியிலயும் மத்த இடத்துலயும் போடும் பொழுது அவருக்கு எவ்வளவு கும்பல் வந்துச்சு, எத்தனை பேர் ஆதரிச்சாங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது முன்னாள் அரசாங்கம் வந்து நமக்கு வந்து இவ்வளவு கும்பல் வரப்போகுது, நம்ம தான் மக்களை காப்பாத்துற
நிலையில இருக்கிறோம், நம்ம வந்து அவருக்கு கரெக்டான ஆர்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே அவருக்கு இடம் ஒதுக்கி இருந்தாங்கன்னா அவர் அழகா ஆர்கனைஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஆனா அவ்வளவு கூட்ட நெரிசல்ல அவ்வளவு தூரம் அவருக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த கூட்ட நெரிசல்ல நிறைய கருப்பாடுகள்லாம் பூந்து நமக்கு என்ன பண்ணாங்கிறது நல்லா தெளிவாவே தெரியும். அதனாலதான் இந்த தடவை ஒவ்வொருத்தவங்களுக்கும் கழக பாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் பாட்டில் இருந்து எல்லாமே சப்ளை பண்றாங்க. அவங்க இன்னும் நமக்கு எவ்வளவு தூரம் சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்காங்க. தடைகள் எல்லாம் போட்டாங்க, அவர் மக்களை சந்திக்க கூடாதுன்னு முட்டுக்கட்ட போட்டாங்க இல்லையா திமுக தரப்புல, அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கு பயம். அந்த பயத்தை எப்படி போக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பயம் இருக்கும். அவங்களை தடுத்தா வந்துட்டு இன்னும் சீறி பாஞ்சுதான் வருவாங்களே தவிர டக்குனு ஒருத்தவங்களை நிறுத்திட முடியாது. எப்பேற்பட்ட தடையை போட்டாலுமே வந்துட்டு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப டெடிகேஷனான ஒருத்தர். அவரை வந்து சினிமாலயா இருக்கட்டும், சினிமால வந்துட்டு அவருக்கு இல்லாத பேர் புகழ்ச்சி எதுவுமே இல்லாம இல்ல. அவருக்கு எல்லாமே சூப்பராவே இருக்கு. இருந்தாலும் அவரு வந்து மக்களால சம்பாரிச்ச காசு நான் மக்களுக்காக நான் கொடுக்கணும், நான் மக்களுக்காக மனசாட்சி படி நான் நல்ல அரசாங்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் நம்மள மட்டும் காப்பாத்தல, நம்ம அடுத்த தலைமுறையவே காப்பாத்துறாரு. ஒரு மண் வளமா இருக்கட்டும், நீர் வளமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் காப்பாத்துறாரு. இதே மாதிரி அரசியல் போயிட்டே இருந்துச்சுன்னா வருங்கால தமிழ்நாடே வந்துட்டு கேள்விக்குறியா இருந்திருக்கும். இப்ப அந்த கேள்விக்குறிக்கு எல்லாமே சிறந்த விடையா அமைஞ்சிருக்காரு. 41 பேத்துக்கு அரசு பணி கொடுக்க கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா நேற்றுக்கு கள்ளசாராயம் குடிச்சு ஒவ்வொருத்தவங்களும் இறந்த பொழுது 10 லட்ச ரூபாய் காசு மட்டும் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதே அரசாங்கம் அந்த டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணணும், 10 லட்ச ரூபாய் காசு வந்துட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணி கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தது அவரோட தனிப்பட்ட தவறு. ஒரு மாநாட்டுக்கு ஒரு தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர்களாவோ இல்ல ஒரு தலைவர் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டர்களாவோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாக்கணும்னு வந்தவங்களுக்கு ஒரு கரெக்டான ஆர்கனைசேஷன் பண்ணாதது ஆக்சுவலா முன்னாள் அரசோட தவறு. ஆக்சுவலா அவங்களே இந்த வேலையை செஞ்சிருக்கணும். 41 குடும்பத்தை வந்துட்டு அவங்க வந்து அரசாங்க வேலையை அப்பயே கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க செஞ்ச தவறுக்கு அவங்கதான் வந்து முடிவு கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க கொடுக்காத முடிவுக்கு இப்ப இவரு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இப்ப அதுக்கும் அவங்க தடை இருக்காங்க. இது வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம்னு தெரியல. அவங்க எப்படி இருந்தாலும் வந்துட்டு எந்த தடை போட்டாலும் எங்க தலைவர் வந்து ஜெயிச்சிருவாரு, எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது ப்ரோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு முழுவதுமே நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் ரொம்ப பேசுவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 41 பேர் உயிர் இழந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம தளபதி மேலே வந்து அநியாயமாக வந்து பொய் சொல்கிறாங்க. நான் வந்து அந்த 41 பேர் வந்து அந்த மாநாடு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிக்காரங்க வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ரோட்டில் நம்ம கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 4 ரோட்டில் ஆளுங்கட்சிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் வந்து தளபதி வரப்போ மட்டும் வேணுமே இக்கட்டான சூழ்நிலை வந்து அந்த குறுகிய சந்தை, அந்த இடம் வேலுச்சாமிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய சந்தை, அந்த இடத்துல தான் கொடுத்தாங்க பர்மிஷன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அந்த இடத்துல கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு. அதுக்கு வந்து அப்போ மட்டும் தளபதி பேசுகிறப்ப மட்டும் கரண்ட் கட்டாச்சு எல்லாம் வச்சு இது எல்லாமே திட்டமிட்டு செஞ்ச சதி. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அதோட ரிசல்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தளபதி வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வரலாற்றிலே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக உள்ளே வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாரோ பண்ண தப்புக்காக இவர் மேலே பழிய போடுறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி இப்போ கரூருக்கு வராரு. கரூருக்காக ஏன் வர விடாம பண்ணுறாங்க? அவர் நல்லது பண்ணணும்னு வராரு. இதே வந்து அவர் மேலே பழிய போட்டாங்க. பழிய போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித ஆதாரமும் அவங்கள்ட்ட இல்லை. அப்போ ஆளுங்கட்சி தான் அவங்க கேஸ் போட்டாங்க. இதே டெல்லி போய் சிபிஐ ஆஃபீஸில் போயிட்டு தைரியமாக வெளியே வந்தார். இவங்க தலையை குனிஞ்சு போயிட்டு வந்தாங்க. அது யார் என்னன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இப்போ அவங்க இருக்கிற இடமே தெரியலையே, இப்போ அவங்க எல்லாமே பண்ணலாம்ல. ஸோ இவங்க என்னதான் வந்து நம்ம தளபதியை வந்து தகர்த்தணும்னு நினைச்சாலும் நம்ம மக்களுக்கு வந்து உண்மையான முகம் தெரியும், தளபதியோடது தெரியும். ஸோ அவர் நல்லது பண்ண வராரு. எல்லாருமே மக்கள் எல்லாருமே அவர் பக்கம் தான் இருப்போம். கரூர் மக்கள் எல்லாருமே அவர் பின்னாடி தான் நிற்போம். அரசு வேலை ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரசு வேலைங்கிறது வந்து இவர் வந்து தளபதி மட்டும் தரல. இப்போ வந்து இயற்கை காரணமாக நிறையா சீற்றங்கள் வருது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் முதலமைச்சர் மட்டும் தெரியல, இதுக்கு முன்னாள் முதலமைச்சர் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவர் வந்து கடைசி வரைக்கும் அவங்க குடும்பத்தை தத்தை எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சார் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து இவர் பண்ணுறாப்புல. இதெல்லாமே வந்து இவர் மேலே ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கணும்னு வைக்கிறாங்க. ஒரு கருத்து ரீதியாக விமர்சனம் யாருமே வைக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். பாதுகாப்புலாம் நல்லா பயங்கரமா இருக்கு. சார் வருவாங்க, நல்லது செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்க கூட துணையா இருப்போங்க சார். 41 பேருக்கு வேலை கொடுக்குறாரு இல்லையா? ஆமாங்க சார். கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லைங்க சார். நல்லா அவரு அந்த பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்களேங்க சார், இது மூலியமா அவங்க பயனடைவாங்க சார். இந்த தருணம் எப்படி இருக்கு? நல்லா சந்தோஷம். எப்படி இருக்கு? ஆனா பயங்கரமா இருக்குங்க சார். நல்லா இருக்குங்க சார். சிறப்பா இருக்குங்க சார். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலுச்சாமிபுரத்துல வந்திருந்தப்போ நாங்க பார்க்க முடியல, எங்களால போக முடியல. அதான் இப்போ சிஎம் ஆயிட்டு வர்றாரு, எங்க அண்ணனை நாங்க வெல்கம் பண்றதுக்குன்னே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கு கரூர் இன்னைக்கு? எப்படி இருக்கு கரூர் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. எப்பயும் போல நிறைய கூட்டம் வந்திருக்கு.
எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரணும்னு நினைச்சாங்க, பாதி பேத்துக்கு பாஸ் கிடைக்கல, இருந்தாலும் வரணும்னு எக்ஸைட்மெண்ட்ல இருந்தாங்க. சரி நாங்க ரோட்ல பாத்துக்கிறோம், அவர் வருவார்ல, எங்க அண்ணா எங்க இருந்தாலும் அண்ணா தான் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பண்றாரு இன்னைக்கு. ஆமாண்ணா, அதுவும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறோம். எப்பயும் போல ஜாலியா இருக்கும். ஒரு சின்ன அவமானத்தை சந்திச்சாரு கரூர்ல. ஆமாண்ணா, வருவார்ல, எப்படி இருக்கு உங்களுக்கு? சூப்பரா இருக்குண்ணா. போதை ஒழிப்பு இது பண்ணிருக்காரு. கரூர் வந்து எப்படி சொல்ற, வெங்கமேடு ரொம்ப மதுவால இது பண்ணிருந்தாங்க. இப்ப அதை ஒழிச்சிருக்காரு. வெங்கமேடு மக்கள் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அதனாலயே எங்க சிஎம் நாங்க வரவேற்கிறோம். ஆமா, எடுத்திருக்காங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப செம்மையா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காகவே அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். அண்ணனுக்கு ஒரு வாழ்த்து சொல்றோம், நாங்க வர்றோம். அவர் வரணும் கடைசி வரைக்கும், சாகுகால வரைக்கும் அவர் தான். இல்ல பார்க்க முடியல, இப்பதான் பார்க்க போறோம். கண்டிப்பா பாப்போம். ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கோம். கம்பல்சரி கொடுக்கணும். அவங்க வீட்டுல ஒருத்தரா அவர் எடுத்திருக்கிறாரு, அத கண்டிப்பா அவர் நிறைவேற்றணும். அவர் இனிமே எப்பவுமே அவர் தான் இனிமே ஆட்சியில இருப்பார், வேற யாரும் வரமாட்டாங்க. கொடுக்கணும். ஏன் அது வந்து கடைசியில என்ன சொல்லுவாங்க, நீ கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப அரசு பண்ணி கொடுத்திருக்காரு, அப்போ விஜயன் நான் கொடுத்ததுன்னு தானே சொல்ல முடியும், இல்லன்னு நீங்க தட்டி பறிக்க முடியாது. அதனால கம்பல்சரி கொடுத்தது நியாயம் தான், கரெக்ட் தான். முதலமைச்சரை பார்க்க போறீங்க, எப்படி இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன், அதனால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்றாரு, லேடிஸ்க்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்றாரு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கரூர் மாவட்டம் நீங்க எப்படி இருக்கு? கரூர் மாவட்டமே அப்படியே திருவிழா மாதிரி, அப்படியே ஒரு திருவிழாவை பார்க்குற மாதிரி இருக்கு. பார்க்கும் போதே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோட போறாரு. இந்த வாட்டி சந்தோஷமா வராரா? இந்த தடவை கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா வராரு. இந்த சந்தோஷம் தான் எல்லாத்துக்குமே. கண்டிப்பா போவாரு, கண்டிப்பா கண்டிப்பா நாங்க அனுப்பி வைப்போம். அதெல்லாமே ரொம்ப பண்ணுவாரு. ஆனா எந்த இதுவும் இல்லாம நல்லா ஹாப்பியா பண்ணுவாரு, நீட்டா பண்ணுவாரு, ஹாப்பியா இருக்கும். அவருக்கு ரொம்ப மென்மையானவரு, எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்றாரு. ரொம்ப தேங்க்ஸ். சிஎம்மா பார்க்கலன்னா அவர் எங்க கூட பிறந்த அண்ணனா பாக்குறோம். சிஎம் தாண்டி எங்க கூட எங்களில ஒருத்தர், ஒரு பாகுபாடு இன வேறுபாடு இல்லாம எல்லாத்தையும் அழைச்சிருக்காரு. அங்க கண்டிப்பா வந்திருக்கோம். என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்னா 5000 டோக்கன் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம். டோட்டல் ஃபுல்லாகவே நாங்கள் விஜய் ஃபேன்ஸ் தான். ஃபேன்ஸை தாண்டி ரொம்ப உயிர். எங்களுக்கு டோக்கன் மட்டும் பத்தல, நிறைய பேருக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கு. அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம் வரப்ப இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அது அவங்களோட மன 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 கஷ்டம், அதோட பொறாம குணங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் சூப்பரா செய்றாரு, செம்மையா செய்றாரு. லேடிஸ்க்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. எந்த கட்சியும் லேடிஸ்க்கு முன்னுரிமை கொடுத்ததே இல்லை, இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. எல்லா கட்சியும் உங்களுக்கே தெரியும், எங்களை விட மீடியாவுக்கு நல்லாவே தெரியும். ஜென்ஸுக்கு தான் அலோடு. இப்போ எங்க அண்ணன் எங்களை தான் சிங்கப்பேரில இருந்து ஒரு லேடிஸ்ல இருந்து எல்லாம் முன்னுரிமை. அதெல்லாம் நாங்கள் வந்து வசதி கம்மியெல்லாம் எங்க அண்ணன் பார்க்கவே இல்லை. எங்களுக்கு தேவை நல்லாட்சி கொடுக்குறாரு, நல்லா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் எங்க அண்ணன் பாக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கண்ணா. காமனா தானே பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா பண்ணணும். அடுத்த ஆட்சி நாங்கள் எதிர்கட்சி நாங்களே, ஆளுங்கட்சி நாங்களே. எதிர்கட்சிக்கு வாய்ப்பே இல்லை, ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் மட்டும்தான். இன்னும் 50 வருஷத்துக்கு நாங்கள் மட்டும்தான், நாங்களே தான். அமைச்சர்கள் யார் நல்லா பண்றான்னு ஒரு 2 அமைச்சர் சொல்லலாம். அருள்குமார் அண்ணன் நல்லா பண்றாங்க. அதே மாதிரி சிவகாசியில அண்ணன் பேரு இல்ல பிரபு, டிகே பிரபு சூப்பரா பண்றாரு. 2 அமைச்சர் செம்மையா பண்றாங்க. மத்த அமைச்சர் எல்லாமே பண்றாங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியில அந்த அண்ணன் சூப்பரா பண்றாங்க. ரமேஷனா சூப்பரா பண்றாங்க. எங்க அமைச்சர்கள் எல்லாமே நல்லாவே பண்றாங்க. அது அவங்களுக்கு போறாம, நாங்க அறிக்கை மட்டும் தான் விடுவோம், செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். சொல்ற மட்டும் தான் செய்வோம். நாங்க வந்து சொல்லாதான் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. அண்ணன் என்ன சொன்னா, 40 பேர் நாங்க எங்க கஷ்டத்தை வச்சிருந்து மந்த்லி மெடிக்கல் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து வேலை வாய்ப்போட வரதுனால எங்களுக்கு போறாம, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூங்க சார். பல்லவட்டியில இருந்து வந்திருக்கோங்க. பள்ளப்பட்டியில இருந்து வந்திருக்கோங்க. கரூர் பள்ளப்பட்டி, அரவாக்குறிச்சி. எப்படி பாக்குறீங்க முதலமைச்சரா இன்னைக்கு வந்து வரப்போறாரு? இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்க வந்து பள்ளப்பட்டியில இருந்து வந்திருக்கோம். ஒரு 100 பேர் வந்திருக்கோம். பள்ளப்பட்டி நகர செயலாளர் நான், இவங்க எல்லாம் நகர நிர்வாகிகள். வெற்றி பெற்று முதல் தடவையா சிஎம் அவருங்க கரூருக்கு வந்திருக்காங்க. இதை வந்து பொதுமக்களும் சரி, கழக நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. கரூர் எப்படி இருக்கு? கரூர் மாநகரம் இன்னைக்கு எப்படி இருக்கு?
கரூர் நகரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது எப்பயுமே இப்போதைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாக தான் இருக்கு. பத்தாவதுக்கு இப்போ எம்ஆர்வியும் இணைஞ்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இது கரூர் வந்து தளபதியோட கோட்டையாவே மாறிடுச்சு. ஏன்னா மதிய அண்ணன் வெறும் 1800 ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்தாரு. செய்தது எம்ஆர்வி. ஆனா இப்போ எம்ஆர்வி நம்ம பக்கம் வந்தனால கரூர் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாயிருச்சு. இந்த நாள் இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு மக்கள் ரொம்ப வந்து ஆர்வத்தோடும் உணர்ச்சி புகுந்த இதோடும் தளபதியை வரவேற்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டிவிகேக்கு ஆதரவு மக்கள் கொடுத்தாங்களேங்க. வெறும் 1800 ஓட்டு வித்தியாசத்தை தானே எங்க மாவட்ட செயலாளர் மதியழகன் தோத்தாங்க. டிஎம்கே 3வது இடத்துக்கு தான் போச்சு. நாங்க 2வது இடத்துக்கு வந்தோம். மக்கள் ஆதரவு எப்பயுமே எங்களுக்கு இருந்துச்சு. விஜயபாஸ்கர் இதுக்கு முன்னாடி வேற கட்சியில இருந்தாரு, பயணிச்சாரு. இப்போ வந்து நம்ம கட்சிக்கு வந்திருக்காரு. நம்ம கட்சிக்கு வந்தா எப்பயுமே தளபதி ஒற்றை முகம் தான். அவருக்கு கீழே தான் இயங்க முடியும். எங்களுக்கு மதிய அண்ணன் இருக்காரு, கரூர் மாவட்ட செயலாளர். அவருக்கு கீழே கண்டிப்பா விஜயபாஸ்கர் யார் வந்தாலும் இணைவாங்க, வேலை செய்வாங்க. மதிய அண்ணன் எங்களை வந்து வழிநடத்தி சொல்றாரு. மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா 22 வருஷமா இருக்கிறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சுமூகமாக போகும். இதுக்கு முன்னாடி வேற ஆட்சி இருந்துச்சு, அனுமதி கொடுக்கல. இப்ப எங்க ஆட்சி ஆயிடுச்சு. கோர்ட்ல போய் தடை கேட்டாங்க. இருந்தாலும் ஒரு சிஎம் வந்து கோர்ட்னால கூட தடை பண்ண முடியாது. அவரை மக்களை சந்திக்க வராரு, எங்க வேணாலும் போகலாம். தமிழ்நாடோட சிஎம்மா இருக்கும்போது கரூருக்கு வராம அவரால் இருக்க முடியாது. வருவாரு கண்டிப்பா. அவர் முதலே வரணும்னு நினைச்சாரு. பல பணிகள் காரணமாக லேட்டா வராரு, வேற ஒன்றும் இல்லை. ஜெயிச்சவனே முதல் தடவை கரூருக்கு தான் நான் வந்து நன்றி சொல்வேன்னு எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு. திருச்சிக்கு போறதுக்கு முன்னாடியே நிர்வாகிகள் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. திருச்சிக்கு போறதுக்கு முன்னாடியே கரூருக்கு வந்து நான் கரூர் மக்களுக்கு நன்றி சொல்வேன்னு சொல்லியிருந்தாரு. முதல்வராக இருக்கிறதுனால பல பணிகள் இருக்க காரணத்தினால ஒரு 2 மாசம் சேர்ந்து லேட்டா வந்திருக்காரு. சிஎம் வந்து தலைமைச் செயலகத்துல செயல்பட்டு இருக்கிறாரு. இது மக்களை சந்திக்க வராரு, எங்க கட்சி நிர்வாகிகளை சந்திக்க வராரு. இங்க வந்து கட்சியோட கொள்கையும் பிரச்சார ரீதியில பேசினா தவறு இல்லை. மக்களுக்காக எப்பயுமே இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் தினமும் செக்ரட்டரியேட் போனதில்லை. இவர் தினமும் செக்ரட்டரியேட் போறாரு. எல்லா பொதுமக்களால பாராட்டப்படுது. என்னைக்குமே 24/7 சிஎம்மா தான் செயல்படுறாரு அவரு. அது அவங்களால தர முடியலையே, நம்ம தராத இவர் தராரே, இவருக்கு பேரும் புகழும் இன்னும் அதிகமாகுங்கிற காழ்ப்புணர்ச்சியில அவங்க பேசுறாங்க. மக்கள் வரவேற்கிறாங்கல்ல, எதிர்கட்சி எப்பயுமே எதிர்க்க தான் செய்வாங்க. அதுல ஒன்றும் தவறு இல்லை.